ரெசியூம் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த சால்ட்டுன்ற ப்ராடக்ட் வந்து நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. சரிங்களா, வாட்டரோட ஹார்ட்னஸை பேஸ் பண்ணி நான் அதுக்காக செட்டிங் கொடுத்துருவேன். அதை பொறுத்து தேவையான அளவு சால்ட் வந்து அதுவே எடுத்துக்கும். சரிங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்க இண்டிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 இடத்துல வந்து லைட் எரியும். தண்ணி சரியாக வரல அப்படின்ற பட்சத்தில் இங்கே லைட் எரியும். சால்ட்டு கம்மியாகிடுச்சு, உள்ள மிஷினில் சால்ட் இல்லை அப்படின்னா இங்கே லைட் எரியும். இன்சைடு அப்படின்ட்டு இந்த லிக்விட் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே லைட் எரியும். சரிங்களா, சால்ட்டும் ரின்சைடும் பார்த்தீங்கன்னா வந்து 10 நாளைக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை போட்டால் போதுமானது. டிடர்ஜென்ட்டை மட்டும் நம்ம எவ்வளோ பாத்திரம் லோட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அதாவது டிடர்ஜென்ட்டை மட்டும் டெய்லி லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் வந்து சால்ட்டு மட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். வாட்டரோட கண்டென்ட் வந்து அதிகமாக எடுத்துன்றதுனால அது மட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். டிடர்ஜென்ட்டும் ரின்சைடு வந்து மந்த்லி ஒரு கிலோ 1.5 கிலோ வாங்கினா போதுமானது. சரிங்களா, இதெல்லாம் கிளியருங்களா? என்னென்ன பொருள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க? லைக் காப்பர் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஒரிஜினல் பீங்கான் செட்டு, மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம், கிளாஸ், கண்ணாடி. இந்த 4 ஐட்டம் தான் இதில் வந்து வாஷிங் போட முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அலுமினியம், இண்டோலியம், காப்பர் கோட்டிங் உள்ள பாத்திரம், சில்வரு, கோல்டு. கடாயெல்லாம் அலுமினியம் தானே? அலுமினியம் கடாய் இருக்குது, சில்வர் கடாய் இருக்குது. அதாவது சில இடங்களில் வந்து அலுமினியக்கு போய் உள்ளே போட்டு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போடுற பாத்திரத்தை வந்து எதுக்காக அலுமினியம் இந்த பாத்திரம்லாம் போட வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லிக்விட் வந்து அந்த பர்டிகுலர் பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் மூலியமாக படுறப்போ வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இதுவாகிட்டு பாத்திரத்தை அரிக்க ஆரம்பிச்சிடும். 2வது ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது, ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3வது பாத்திரத்தோட ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸோ இந்த காரணங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லி தான் அந்த பாத்திரங்களை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது. மற்றபடி மிஷின் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. போட்டால் பாத்திரத்தோட ஸ்டெபிலிட்டி போயிடும், 4 படம் ஸ்டெபிலிட்டி போயிடும். அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. சரிங்களா, மிஷினில் இந்த 3த்தையும் பொறுத்த வெளியே வந்து தனித்தனி காம்போனண்ட்டாகவும் வருது, வித்து டேப்லெட் காம்போனண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து அவைலபிள் உண்டு மார்க்கெட்டில். சரிங்களா, டேப்லெட் காம்பவுண்ட் அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்னர் போட்டு வாட்டர் வந்து எனக்கு இவ்வளோ டிடிஎஸ்க்குள்ளே தான் அவருக்கு வந்து வாட்டர் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்றது கன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதுக்கு டேப்லெட் வந்து எலிஜிபிள். இல்லை நான் வந்து ரா வாட்டர் எடுத்து அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, அதுக்கு வந்து தனித்தனி காம்பவுண்ட் தான் போடுற மாதிரி இருக்கும். 450 வருது இது டிடிஎஸ். 450 டிடிஎஸ் அவ்வளோதான் இருக்குது. செக் பண்ணிட்டு போகலாம் பாக்ஸில். அதாவது